பாரம்பரிய சமையல். நம்ம பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கு மிளகு குழம்பு. சுக்கு மிளகு குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சுக்கு, மிளகு, தனியா, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், புளி, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, வெல்லம், தக்காளி, பூண்டு, நல்லெண்ணெய், இந்துப்பு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த சுக்கு, மிளகு, தனியா, வெந்தயம் இதெல்லாமே நல்லா வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் மிளகு போட்டு வறுத்துக்கிறேன். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிளகு போட்டு வறுத்துட்ருக்கோம். இது வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்தது வெந்தயம். மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். வெந்தயம் ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. இது வாய்வுக்கெல்லாம் நல்லது. இந்த சுக்கு மிளகு போட்டிருக்கோம். மிளகு வந்து நம்ம வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. கோல்டுக்கும் நல்லது. அதே மாதிரி நம்ம இந்த சுக்கும் வந்து வாய்வுக்கு ரொம்பவே நல்லது. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு செரிக்கலைன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தனியா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தனியா வறுத்தாச்சு. அதையும் எடுத்துடலாம். அடுத்தது வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். வெந்தயமும் வறுத்தாச்சு, எடுத்துடலாம். அடுத்து 2 துண்டு சுக்கை வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம மண் சட்டின்றதுனால சூடு அதுலேயே இருக்கும். அந்த சூடே போதும். இதையும் எடுத்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். நம்ம மிளகு, தனியாலாம் வறுத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிட்டு வெங்காயம்லாம் வதக்கி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்பா இருக்கட்டும், இந்த குழம்பு வகைகள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். கடாய் சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, நம்ம எப்பவுமே குழம்புலாம் தாளிப்போம் இல்லைங்களா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த வயிறு உப்பசமாக இருக்கும்போது நம்ம நிறைய ஃபுட்டு ஹெவியாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி சுக்கு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. நம்ம பெரிய வெங்காயத்தோடய இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். இது கூட ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்கோம். அதை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி கரைச்சி ஏற்கனவே வச்சுருக்கேன்.
இந்த தக்காளி வதங்கின பிறகு நம்ம மசாலா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம புளியை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்ச பொடியை சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கணும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இது கூட என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சுக்கு மிளகுலாம் போட்டிருக்கோம், அதுலேயும் காரம் இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி இருந்தால் போதும். அந்த அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மிளகாத்தூள் வாசனைலாம் நல்லா போய் அந்த குழம்பு வாசனை நல்லா கம்மன்னு வருது. இப்போ எடுத்துட்டு நல்லா திக்காகுது ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தூள் அப்படியே சேர்த்துருங்க. நம்ம சுக்கு மிளகு தனியா இதெல்லாமே வறுத்து வெந்தயம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாமே சேர்த்து தீயை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. இது அப்படியே நல்ல வாசனை வருது, சுக்கு வாசனைலாம். இதெல்லாம் வந்து அப்படியே சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். எண்ணெய்லாம் பாருங்கள் மேலே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த புளி போட்டிருக்கோம்ல, புளி காரம் அந்த எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான நல்ல செரிமானத்துக்கு தகுந்த மாதிரி சுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மருத்துவ குணமிக்க சுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு ஒரு நாளாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம செரிமானத்துக்கு நல்லது, வாய்வுக்கு நல்லது, வயிற்று புண்ணுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இந்த மாதிரி வித்தியாசமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.